ஓசூர் அருகே பெற்ற மகளை அடித்துக் கொன்ற வழக்கில் தாய் தந்தை உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை ஜேசுராஜ் வழங்க கேட்போம். ஜேசுராஜ் வணக்கம். தற்போது இந்த கொலை வழக்கில் தாய் தந்தை உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். 3வது நபர் யார்? காவல்துறையின் நடவடிக்கை தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. அதாவது ஓசூர் அருகே உள்ள இந்த பாகலூர் அடுத்துள்ள பட்டவாரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பிரகாஷ். இவருடைய மனைவி காமாட்சி. இவங்களுக்கு ஸ்பிருத்தி அப்படின்னு சொல்லி 16 வயசு மகள் இருக்கிறாங்க. இவங்க அந்த பகுதியில் அரசு பள்ளியில +1 படிச்சுட்டு வராங்க. இந்த ஸ்பிருத்திக்கும் முத்தாளி கிராமத்தை சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காதல் ஏற்படுகிறது. இதுல இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஓடுகின்றனர். இது குறித்து பிரகாஷ் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிக்காரு. அதன் அடிப்படையில் போக்சோ வழக்கு அந்த வாலிபர் மீது பாய்கிறது. போக்சோவில் சிறை சென்ற அந்த வாலிபர் மீண்டும் ஊருக்கு வருகிறார். அவருடன் இந்த ஸ்பிருதி மீண்டும் காதலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அறிந்த அவரது பெற்றோர் பிரகாஷ், அதே மாதிரி அவரது மனைவி இந்த மாணவியை கண்டித்துள்ளனர். ஆனால் இது குறித்து அவர் கண்டுகொள்ளவில்லை. இதனால மாணவியினுடைய படிப்பு கேள்விக்குறியாகிறது. அவர் கவனம் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் மகளை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அதை கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இவரை துன்புறுத்தி அடித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அடித்து கொலை செய்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் வீசி சென்றுள்ளனர். ஏரியில் மாணவியினுடைய உடல் மிதப்பதை கண்டு அந்த பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போலீசார் உடலை மீட்டு விசாரித்த போது மாணவி ஸ்பிருதி என்பது தெரிய வந்தது. பெற்றோர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்ட போதும் அவர்கள் இது தெரியாமல் காணவில்லை என்ற அடிப்படையிலே அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பெற்றோரிடம் விசாரித்த போதுதான் தங்களது மகளை தாங்களே அடித்துக் கொண்ட விஷயத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து அந்த பிரகாஷ், அவரது மனைவி மற்றும் அவரது பெரியம்மா மீனாட்சி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.